அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சி விஷயத்துல மாஸ் காட்டும் ராஜ் டிவி மற்றும் நியூஸ் 7 இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இருக்க காரணத்தினால தான் நிறைய சேனல்களுடைய பிசினஸே நடக்குது அப்படின்றதான் கள நிலவரமாக இருக்கு. ஏன்னா சீமான் முன்வைக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது நேரடியாக தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, பாஜக, பாமக அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளையுமே ஒரு கோணத்திலையும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்ற ஒரு கோணத்திலையும் எல்லா கட்சிகளையுமே எதிர்த்து சீமான அரசியல் பண்ணக்கூடிய காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே நாம் தமிழ் கட்சியுடைய நியூஸ் அப்படின்னு வந்துட்டாலே அதை வச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் பிற பிற கட்சிகளில் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி மேலே ஒரு தனிப்பட்ட ஆர்வம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சீமான் பேசக்கூடிய அரசியல் அப்படின்றது எத்தனை ஆண்டு கால அரசியல் இருந்து ரொம்பவே மாறுபட்டு இருக்க ஒரு காரணத்தினாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய அரசியலை ரொம்பவே உத்து கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்து இவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அதிகப்படியாக ஆர்வமும் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது நியூஸ் 7, புதிய தலைமுறை, தினத்தந்தி, தினகரன் அப்படின்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் வரக்கூடிய நியூஸ்களில் சீமான் அப்படின்னு ஒரு பேரை போட்டு நியூஸ் வந்துட்டாலே அந்த ஒரு வீடியோ அதிகப்படியான வியூஸை யூடியூப்ல பெறதும், அதற்கு பிறகு தொலைக்காட்சிகளை பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சியுடைய நியூஸ் வந்தாலே அந்த ஒரு இடத்துல லைவ் கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் ராஜ் டிவியும் நியூஸ் 7 பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்களுடைய நியூஸை மட்டுமே அதிகமாக போட்டு நாம் தமிழ் கட்சி பக்கம் அதிகமான ஈர்க்கும் இசை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜ் டிவி மற்றும் நியூஸ் 7 இந்த இரண்டு தொலைக்காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுடைய நியூஸ்ல லைவ்ல போட ஆரம்பிச்சிருக்கிறதும், அதற்கு பிறகு ஒரு 20 நிமிஷம் செய்தியாளர்கள் சந்திப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த 20 நிமிஷத்தையும் வெட்டி ஒட்டி போடாம அப்படியே போடுறது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உண்மையிலேயே சீமான் என்னதான் பேசுறாரு அப்படின்றத தெரியும்படியாக இருக்கு. ஏன்னா பிற நியூஸ் சேனல்கள்லாம் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல சீமான் 20 நிமிஷம் பேசியிருக்கக்கூடிய காணொலியை முக்கியமான விஷயங்களை மட்டும் கட் பண்ணி வெறும் 3 நிமிஷம் வீடியோ வாங்குவோம். அவங்களுடைய தொலைக்காட்சிகள் வரும்போது 0.30, 0.40 அந்த செகண்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. இதனால மக்களுக்கு உண்மையிலேயே சீமான் என்னதான் பேசினாரு அப்படின்ற ஒரு முழு வீடியோ கிடைக்காமலே போயிட்டு இருக்கு. நம்மள மாதிரி தமிழ் தேசிய யூடியூப் சேனல்கள் ஏகப்பட்ட சேனல்கள் இருந்தாலும் சில மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் தொலைக்காட்சிகளை பார்த்து மட்டும்தான் நியூஸை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான மக்களுக்காக தான் தற்போது ராஜ் டிவியும் நியூஸ் 7 இந்த ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. இதனால அவங்களுடைய பிசினஸ் மேம்படும் அப்படின்னு சுயநலமான ஒரு விஷயமாக இந்த முடிவு இருந்தாலும் இது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் ஆதாயம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.